இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற படம் வந்து இப்போ ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மதராசி அப்படிங்கிற படம். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய நாயகன், டைரக்டர் ரெண்டு பேர் பற்றி நம்ம பார்க்கணும். முதல்ல வந்து இந்த படத்துடைய நாயகன் சிவகார்த்திகேயன். அவர் வந்து அமரன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் படம், ரொம்ப நல்ல படம் கூட, ரொம்ப பிரமாதமாக ஒரு படம் கொடுத்தாரு. அதன் பிறகு வரக்கூடிய படம் இது. ஏஆர் முருகதாஸை பொறுத்தவரை ரொம்ப தி பெஸ்ட் டைரக்டர். அவர் தமிழில் தொடங்கி ஹிந்தியில் போய் கிட்டத்தட்ட இன்டர்நேஷ்னலில் பெரிய விஷயங்களை பண்ணவர். பிரமாதமான படங்கள், சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர். ஆனால் தொடர்ச்சியாக 2-3 தோல்வியில் கொடுத்த நிலையில் இருக்கார். இந்த கட்டாயத்தில் வந்து இப்போ வந்து வெற்றியை கொடுத்தாக வேண்டிய ஒரு சூழல், ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. இங்கே கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு சூழல் இருக்குது. அவருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் தொடர்ச்சியாக ஓடி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. பொதுவாக வந்து இந்த கிரியேட்டர்ஸுக்கு வந்து இந்த கம்ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்னா, அந்த படைப்பு நல்லா வருமா அப்படின்னு கேட்டால் நல்லா வராது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த படம் ஓட வைக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கரெக்டாக பண்ண முடியுமா, அதுக்குண்டான சூழல் அமையுமானலாம் சொல்ல முடியாது. மன ரீதியான பிரச்சனை இது. ஆனால் அதெல்லாம் தாண்டி மதராசி படம் எப்படி இருக்குது, நல்லா வந்ததா இல்லையா, படத்தில் என்ன விஷயம் பேசப்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னாடி வனத்தமிழ் சினிமா இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்தடையும். படத்தை பற்றி பார்ப்போம்.